தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன், யாரு உங்களுக்கு சொன்னாங்க? இல்லை எனக்கு யாரோ சொன்னாங்க 848 சீட்டுன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கு 22 சீட்டு அதிகமாகணும், ஆனால் 10 சீட்டு தான் அதிகமாக போகுது, 12 சீட்டு கம்மியாக போகுது. யார் சொன்னாங்க? இன்னைக்கு மேடையில நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். நீங்க தெளிவு பண்ணுங்க, உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார்? அப்படி நீங்க அந்த தகவலை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கலாமா, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் வைக்கிறோம். இது முக்கியமானது, முதன்மையானது. மிச்சதெல்லாம் அமித்ஷாஜி அவருடைய பேச்சை நீங்க கேட்டீங்க. எந்த அளவுக்கு யூபிஏ காலகட்டத்தில் 2004 14 வரை நிதி கொடுத்திருக்கோம். நேரடி நிதி பகிர்வு, திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மோடி ஐயா காலகட்டத்தில் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. நேரடி நிதி பகிர்வு யூபிஏ 10 வருஷத்துக்கும் மோடி ஐயா கொடுக்கக்கூடிய 5 வருஷத்துக்கும் டெவல்யூஷன் அண்ட் கிராண்ட் இன் எய்ட் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கின்றார். அதற்கான புள்ளி விவரம் எல்லாம் அமித்ஷாஜி கொடுத்தாங்க, அதை நீங்க பார்த்தீங்க. அடுத்தது, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய 2வது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு. சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. நான் விஜய் அவர்கள் கேட்கிறேன், பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன், உங்க குழந்தைக்கு 3 மொழி, நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில 3 மொழி, ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் கெட் அவுட், கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றார். இதை விட ஆச்சரியம் இந்தியாவிலே பார்த்ததில்லை.